ஹாய்ங்க. இன்றைக்கி ஒரு பாகற்காய் ரெசிபி பார்க்கலாம். பாகற்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட சாப்பிடுவாங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. அது நல்லா பாகற்காயை பொடி பொடியாக கட் பண்ணி அது போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா அதே கடாயில் அதே எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, வெந்தயம், சீரகம் 3ம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பூண்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் போட்டுருங்க. இதுக்கப்புறமா குட்டி குட்டியாக சாப் பண்ண வெங்காயம், 2 தக்காளியை நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. வெங்காயமும் 2 பெரிய வெங்காயம், இதையும் நீங்கள் அரைச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளியை அரைச்சி வச்சதுக்கப்புறம் நல்லா போட்டு பெரட்டிக்கிங்க. பெரட்டினதுக்கப்புறமா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மசாலா சேர்த்துலாம். இங்கே நான் குழம்பு மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன் அண்டு காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்திருக்கேங்க. அதுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சி வச்சுக்கோங்க. அது நீங்கள் கரைச்சி வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாகற்காயையும் உள்ளே போட்டுக்குங்க. இதுக்கப்புறமா திரும்பவும் நல்லா ஒரு கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. இன்னும் நல்லா கிரேவி திக்காகி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இது கூட சுடு சாப்பாடு போட்டு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. வேணுன்னா கொஞ்சமாக கடைசியில் வெல்லம் ஆட் பண்ணிக்கிங்க. பாகற்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக வேணும்னு வாங்கி சாப்பிடுவாங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.